இயற்கையின் இயக்கமே சில நிலைகளில் பார்த்தோமென்றால் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். இந்த உணர்வின் அழுத்தங்களுக்கொப்ப அவருடைய இயக்க சக்திகள் செயல்படுவது என்றால் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதர் இந்த பதிவையும் நமக்கு கொடுக்கின்றார்கள். வேண்டியவர்கள் என்று ஒரு சிலரை வைத்திருக்கின்றோம், வேண்டாதவர்கள் என்றும் சிலரை வைத்திருக்கின்றோம். ஆனால் வேண்டியவர்களை பற்றி அதிகமாக எண்ணுகின்றோமா, வேண்டாதவர்களை பற்றி அதிகமாக எண்ணுகிறோம் என்றால் இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். வேண்டாதவர்கள் என்று வந்துவிட்டாலே அதனுடைய நினைவு, அதனுடைய உணர்வு, அதனுடைய அழுத்தம், அதனுடைய இயக்கமே அபரிதமாக இருக்கும். வேண்டியவர்களை பற்றி எண்ணுவதை காட்டிலும் வேண்டாதவர்களை பற்றி எண்ணி இந்த வாழ்க்கையிலே நேரத்தை செலவிடும் காலங்களும் வந்துவிடுகின்றது. ஏனென்றால் அவர்கள் உணர்வு நமக்குள் பதிவாகி இருக்கின்றது, ஆழமாக பதிவாகி இருக்கின்றது. அவர்கள் செய்த காரியங்களை எண்ணி இப்படி செய்தார்களே, இப்படியெல்லாம் எனக்கு இடைஞ்சல் செய்தார்களே, இப்படியெல்லாம் தொல்லை கொடுத்தார்களே என்றுதான் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் நாம் எண்ணுவது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் அந்த அழுத்தமான நிலையை கொண்டு எண்ணும் பொழுது நம் கண் நினைவாற்றல் நம் உணர்வு பதிவாகி அவர்களில் அது இருப்பதால் இந்த மின்சாரத்தில் ஒரு கசிவானால் எப்படி எர்த்தடிக்கிறது என்று சொல்கின்றோமோ, இதை போன்று எனக்கு இப்படி செய்தார்களே என்று எண்ணப்படும் பொழுது நம்முடைய எண்ணம், கண்ணின் நினைவாற்றல், இந்த உடலின் வெளிப்பாடுகள் அங்கே போய் அவரை தாக்குகின்றது. இந்த விஞ்ஞானிகள் ராக்கெட்டை விண்ணிலை செலுத்துகின்றார்கள், அதனுடன் தொடர்பு கொண்டு இந்த தரையிலிருந்து இயக்குகின்றார்கள். அதை போல அந்த வேண்டாதவர்களை நான் எண்ணும் பொழுது உடனடியாக இந்த உணர்வுகள் இயக்குகின்றது, அவருடைய செயலாக்கங்களையும் இடைமறிக்கின்றது, அவர்களுக்கு இடையூறும் செய்கின்றது. அந்த அணுக்கள் அங்கே வளர்ச்சி பெறுகின்றது, அங்கே காரியங்களை தடைப்படுத்துகின்றது. அங்கு மட்டுமல்ல, இங்கே நம்முடைய காரியங்களும் தடைப்படுகின்றது. ஆக பகைமை என்று இல்லாது எதுவுமே நடப்பதில்லை என்றால் குருநாதர் இந்த இடத்திலே நாம் இதை செம்மையான நிலையில் கையாள வேண்டிய அந்த முறைகளுக்காக இதிலே இந்த தெளிவை கொடுக்கின்றார்கள். பகைமை இல்லாது எதுவுமே நடப்பதில்லை. ஒரு பகைமை என்று வந்துவிட்டால் உற்சார் தன்மை கொண்டு நல்லதை காக்கும் உணர்வாக வளர்த்துவிட வேண்டும். ஏனென்றால் ஒரு நண்பன் நமக்கு வேண்டும் என்று எண்ணும் பொழுது கொஞ்சம் கவனம் குறைவாகத்தான் இருப்போம், அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு வேண்டாதவர்கள் அல்லது எதையாவது நமக்கு செய்து விடுவார்கள் என்றால் நம்முடைய கவனம் பூரா தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலையிலே இருக்கும். இதைத்தான் குருநாதர் இங்கே குறிப்பிட்டு, பகமை என்று வந்துவிட்டால் கூட இப்படி ஆகிவிட்டதே, இப்படியெல்லாம் எனக்கு அவருக்கும் சண்டை வந்துவிட்டதே என்று அதுபோன்று எண்ணாதபடி, சரி அதை கவனமாக நாம் கையாளுவோம் என்று உஷார் தன்மை கொண்டு நல்லதை காக்கும் என்று வளர்க்க வேண்டும் என்று குருநாதர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக அந்த பகைமையை எண்ணி இப்படியெல்லாம் செய்கின்றார் என்று, இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அப்படி வளர்த்து விட்டோம் என்றால் அந்த உணர்வு அது அணுக்கருக்களாக வளர்ந்து நம்முடைய நோயாக மாறுகின்றது, நம்முடைய எண்ணங்களும் சீர்கிடுகின்றது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க காலையிலே துருவ தியான நேரத்தில் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி நமக்குள் பெருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம் மனம் சோர்வடைகின்றதோ அப்பொழுது அந்த சோர்வை நமக்குள் விடாதபடி தடைப்படுத்த ஈஸ்வரா என்ற உயிரை புருவ மத்தியில் எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரொளி எங்கள் ரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும். எங்கள் உடலில் உறுப்புகள் அனைத்திலும் அந்த சக்தி படர வேண்டும் என்று கண்ணின் நினைவு கொண்டு உடலுக்குள் செலுத்த வேண்டும். இதுதான் கண்ணன் கருவி எடுக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தான் என்று சொல்வது. காரணம், நாம் நுகர்ந்த உணர்வுகள் அது அணுக்களாக விளங்கின்றது. நாம் உற்று பார்க்கப்படும் பொழுது இந்த உணவின் தன்மை நுகர்ந்துதான் அந்த அணுவின் தன்மையை உருவாகின்றது. இப்படி அணுவாக உருவாக்கினாலும் அவர்கள் மகரிஷியின் உணர்வு நாங்கள் பெற வேண்டும் என்று வானை நோக்கி எண்ணி இந்த உணர்வினை உயிரோடு ஒன்றி மீண்டும் நம் உடலுக்குள் இரத்த நாளங்களிலே அந்த அணுக்கருகளாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளியாக உருவாக வேண்டும் என்று நாம் செலுத்துதல் வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரொளி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று உள்முகமாக செலுத்த வேண்டும். ஒரு மந்திரம் சொல்வது போன்றோ, ஒரு மனப்பாடம் சொல்வது போன்றோ சொல்லக்கூடாது.
அது வெறும் வாயிலை அப்படி சொல்வது கொண்டு இல்லாதபடி நம்முடைய நினைவினை வானுலகத்திற்கு கொண்டு சென்று அங்கே இருக்கும் துருவ நட்சத்திரத்தோடு தொடர்பு கொண்டு அது வெளிப்படுத்தும் பேரர்களை கலந்து அந்த சக்தி நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு உணவாக கொடுக்கும் வழியாக உள்முகமாக அந்த அணுக்களுக்கு அந்த சக்தியை நாம் பாய்ச்ச வேண்டும். இப்படி அந்த மகிழ்ச்சியை நமக்குள் வலுவாக்கி கொண்ட பின் அதற்கு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? யார் மீது அந்த பகைமை நமக்கு உண்டானதோ அவர்களும் அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் என்று, அவர்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இப்படி எண்ணி எடுத்து விட்டால் இந்த நினைவு அங்கே அவர்களுக்கு செல்லுகின்றது. அந்த உணவின் துணை கொண்டு நாம் அவர்களுக்கு அங்கே கிடைக்க வேண்டும் என்று எண்ணும்போது நமக்குள்ளும் அந்த மகிழ்ச்சியோட சக்தி வளம் பெறுகின்றது. அதே சமயத்தில் அந்த வேண்டாதவள் என்று சொல்கின்றனே, அந்த வேண்டாதவள் என்ற அந்த வேண்டாத சக்தி இங்கே தடைப்படுத்தப்படுகின்றது. அப்பொழுது நம் காரியங்களும் சீராக நடைபெற்று நல்லதாகின்றது. இதையெல்லாம் ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் என்று குருவிலே தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். ஆக பகைமை ஆகிவிட்டது, சண்டை ஆகிவிட்டது என்று எண்ணாதபடி அதில் உஷார்த்தன்மை கொண்டு நாம் கவனமாக தற்காத்துக் கொள்ளுகளை வளர்த்து அந்த பகைமை என்ற நிலைகளை மாற்றி அமைக்கும் சக்தியாக அருள் உணர்வுகளை நமக்குள்ளும் வலுவாக்கி அவர்களுக்குள்ளும் பாய்ச்சி அங்கே ஒன்று சேர்ந்து வாழும் உணர்வாக நம் காரியங்களையும் அவர்கள் காரியங்களையும் சீராக செயல்படுத்தும் நிலையாக இதுபோன்று ஒரு தெளிந்த நிலைகள் கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து பழக வேண்டும். இதெல்லாம் ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் என்று குரு தெளிவாக்குகின்றார்.